फ्रेंड्स वेलकम टू हर्षिका मॉम चैनल इनकी நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பழைய நகையை அடகு வச்சு புது நகையை வாங்கலாமா அப்படின்றது தான் இது வந்து லாபமா நஷ்டமா தான் பார்க்க போறோம் ஏனா வந்து ஓல்ட் கோல்ட வந்து நிறைய பேர் வந்து ப்ளெட்ஜ் பண்ணி வந்து நியூ ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி இருக்கீங்க எப்படி ஜுவல்லரி வாங்குறது இது வந்து நமக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டிருக்கீங்க அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் நீங்க இப்போதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பாருங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டேப் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து ஓல்ட் கோல்ட் ப்ளட்ஜ் தான் பார்க்க போறோம் இது வந்து நம்ம வந்து 916 வைக்க போறோமா இல்ல வந்து 18 கேரட் வைக்க போறோமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்களே பாத்துக்கோங்க ஏனா அதுக்கு வந்து கோல்ட் ரேட் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது 18 கேரட்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுறாங்க கோல்ட் ரேட்க்கு 916 னா ஒரு ரேட் போடுறாங்க அது நம்ம உங்ககிட்ட வந்து யூஸ் பண்ணவே நான் மாட்டேன் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்றதே இல்ல ஓல்ட் ஜுவல்ஸ் அப்படி நினைச்சீங்க அத நீங்க ப்ளட்ஜ் பண்ணுங்க உங்ககிட்ட வந்து உடைஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து விட்டுடுச்சு அந்த மாதிரி நகை இருந்துச்சுனா அதையும் நீங்க வந்து ப்ளட்ஜ் கொடுக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அவங்க வாங்கிக்குவாங்க ஆனா வந்து கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் போட்டுட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க அது வந்து கோல்ட் நமக்கு கையை விட்டு போய்டும் இந்த மாதிரி நீங்க அடகு வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கோல்ட் வந்து நம்ம மீட்கணும்னு நினைச்சு மறுபடியும் மீட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து வெச்சி இதெல்லாம் வந்து அவசர தேவைக்கு வெச்சி வாங்கலாம் இல்லனா இந்த மாதிரி கோல்ட் வந்து நம்ம புதுசா வாங்க போறதா இருந்தாலும் வாங்கலாம் இது வந்து நீங்க டிசைட் பண்ணிட்டு வாங்குங்க இப்போ வந்து கோல்ட் லோன் நீங்க போக போறீங்க அப்படினா பேங்க்குக்கு போக போறீங்க பப்ளிக் போக போறீங்க பிரைவேட் செக்டார் வந்து அடகு கடைக்கு இல்லனா வந்து சேட்டு கடை அந்த மாதிரி போக போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க நான் எப்பவுமே வந்து பிரையாரிட்டி கொடுக்கிறது வந்து பேங்க்குக்கு தான் கொடுப்பேன் ஏனா பேங்க்ல வந்து நம்மளுடைய கோல்ட் சேஃபா இருக்கும் மந்த் ஆன் மந்த் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலனாலும் கூட பரவாயில்லை அவங்க கிட்ட சேஃபா இருக்கும் ஆனா இதே சப்போஸ் வந்து அடகு கடையில அந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ல ஒரு மாசம் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டலாம் அடுத்த மாசத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்கிரீஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க 2 மாசம் சேர்த்து நீங்க வட்டி கட்டணும் அப்படினு சொல்லிட்டு அதனால வந்து பிரைவேட் செக்டார் போகாதீங்க அது இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்ல கம்மி பிரைவேட்ல அதிகம் ஆனா வந்து பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு கிராமுக்கு வந்து கோல்ட் ரேட் வந்து அதிக கம்மியா தருவாங்க ஆனா பிரைவேட்ல வந்து அதிகமா தருவாங்க கனரா பேங்க் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இருக்கிற பேங்க் 8.64% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க கோல்ட் லோனுக்கு 1 கிராமுக்கு வந்து 5000 வந்து தராங்க கனரா பேங்க்ல அப்ப வந்து ஒரு சவரனுக்கு வந்து 1 கிராம் வந்து லெஸ் பண்ணி தருவாங்க நீங்க இப்போ வந்து ஒரு சவரன் கோல்ட் வைக்க போறீங்கன்னா 8 கிராம் இருக்கும் ஆனா அவங்க வந்து 7 கிராமுக்கு தான் கால்குலேஷன் எடுத்துப்பாங்க 7 * 5000 பாத்தீங்கன்னா 35000 கால்குலேஷன் வந்து எடுத்துப்பாங்க 35000 தான் வந்து நமக்கு வந்து ஒரு சவரனுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு காசா தருவாங்க இதே நீங்க 2 சவரன் வெச்சீங்கன்னா 70000 பக்கம் வந்து உங்களுக்கு வந்து காசு தருவாங்க முன்ன பின்ன இருக்கும் நீங்க அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு வைக்க போறீங்களோ அத வந்து சொல்லுங்க இத்தனை சவரன் நான் வைக்க போறேன் இல்ல எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவை அப்படின்றத சொல்லுங்க அவங்களே சொல்லிடுவாங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க ஜுவல்ஸ் கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிவாங்க சில டைம்ல நம்ம கொடுக்கிற ஜுவல்ஸ்ல அதிகமான கிராம் இருந்துச்சுனா கூட அவங்க வந்து அமௌண்ட் அதிகமா தருவாங்க அதிகமா தர வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அத மட்டும் வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்காதீங்க ஏனா நீங்க தான் திருப்பி கட்டணும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்காதீங்க கோல்ட் லோன் ப்ராசசிங் ஃபீஸ் வாங்குவாங்க அப்ரிசியேட் சார்ஜஸ் வாங்குவாங்க நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு ஃபார்ம்லாம் கொடுத்து எழுதி உங்களோட கோல்ட் எவ்வளவு கிராம்ஸ் இருக்குதுன்னா தருவாங்க அவங்களுக்கு சார்ஜஸ் வாங்குவாங்க மினிமம் ஸ்டார்டிங் வந்து 500 ல இருந்து வாங்குறாங்க 1 லாக்குக்கு நீங்க வந்து அத பார்த்து வாங்கிக்கோங்க ஏனா ஒரு பேங்க்ல வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கும் இந்த அப்ரிசியேட் சார்ஜஸ் அத வந்து நீங்க பாத்துக்கோங்க இன்னைக்கு டுடே வந்து கோல்ட் ரேட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 6700 ரூபாய் இருக்குது பர்சேஸ் பண்றதா இருந்தா இதே சப்போஸ் நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்க அப்படினா 6700 ரூபாய் இருக்குனா 2% லெஸ் பண்றீங்க கேஷா வரணும்னா 6566 ரூபாய் வருது இதே நீங்க லோனா போனீங்கன்னா 5000 தான் கொடுப்பாங்க இந்த மூணுத்துக்குமே டிஃபரண்ட் பாருங்க பர்சேஸ் பண்ணா ஒரு ரேட் சேல்ஸ் பண்ணா ஒரு ரேட் அடகு வச்சா ஒரு ரேட் மூணுத்துக்குமே ரேட் டிஃபரன்ஸ் ஆகுது கோல்ட் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பணமா மாத்திக்க முடியும் அதுதான் இது வந்து நான் சொல்ல வந்தது 6700 பர்சேஸ் பண்றதுக்கு இதே நீங்க சேல்ஸ் பண்றதா இருந்தா 2% லெஸ் பண்றாங்க கவனிக்கணும் நீங்க வாங்குன நகையை நீங்க சேல்ஸ் பண்றீங்க ஆனா கேஷா வாங்குறதா இருந்தா இந்த அமௌண்ட் தான் தராங்க லோனுக்கு வந்து 5000 தராங்க இதே நீங்க மினிமம் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க லோன் போக போறீங்க எத்தனை சவரன் நீங்க வாங்க போறீங்க டிசைட் பண்ணிட்டு போறதா இருந்துச்சுனா நான் ஒரு கால்குலேஷன் சொல்றேன் நீங்க மினிமம் 1 லாக் வந்து லோன் போக போறீங்க 3 சவரன் வந்து நீங்க வந்து
அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 24 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கிராம்ஸ் வந்து அவங்க லெஸ் பண்ணி தருவாங்க. அப்போ வந்து 24ல் 3 போச்சுன்னா 21 கிராம் இன்ட்டு 5000 அப்போ பார்த்தீங்கன்னா 1,05,000 வந்து லோன் வந்து உங்களுக்கு தர்றாங்க. நீங்கள் வந்து இந்த லோனில் வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்களா, ஜுவல்லரி வாங்க போகிறீங்களா, இல்லைனா வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஒன் டைம் டெபாசிட் பண்ண போகிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6,700 வருது இன்றைக்கி ரேட் வச்சுக்கோங்க. இந்த ரேட்டில் தான் நான் கேல்குலேஷன் எல்லாமே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்கன்னா லோ வேஸ்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கு தருவாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் போனீங்கன்னா நோ வேஸ்டேஜில் தருவாங்க. வேஸ்டேஜ் இல்லை, இந்த காயினுக்கெலாம் நாங்கள் ஆஃபர்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ அக்ஷய தேதிக்கெலாம் கொடுத்தாங்களே, அது மாதிரி தீபாவளி, பொங்கல் எப்போலாம் ஆஃபர்ஸ் வருதோ அவங்க ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து சொல்லுவாங்க, இப்போ வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் வேஸ்டேஜோடு வாங்கினா எவ்வளோ கேல்குலேஷன் வரும், வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினா எவ்வளோ கேல்குலேஷன் வரும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 14.5 கிராம்ஸ் எடுக்கிறீங்க, 6,700 97,150 வருது. 3% ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா 2,914 வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,64,000 வருது. நீங்கள் 1,00,000 நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 14.5 கிராம் வாங்கலாம் இந்த ரேட்டுக்கு 6,700 நோ வேஸ்டேஜில். இதே சப்போஸ் 2% வேஸ்டேஜ் உள்ள ஐட்டம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 14 கிராம்ஸ் எடுக்கிறீங்க, 6,700 வருது. அப்போ டோட்டலாக 93,800 வருது. 2% வேஸ்டேஜ் வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்கன்னா 1,876 வருது. அப்போ வந்து 95,676 வருது. 3% ஜிஎஸ்டி நம்ம கட்டணும், 2,870 வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 98,546. ஏன் நீங்கள் 1 லேக் வச்சுருக்கிறீங்க, பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்குல நீங்கள் வந்து எடுக்கிற அன்றைக்கி 6,700 அந்த ரேட்டு, ஆனால் வந்து 6,700 மேலே ஆகுது, இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற கடையில் 2% வேஸ்டேஜ்க்கு மேலே தராங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். மினிமம் வந்து 14 கிராம்ஸ் வாங்கலான்றதுக்காக தான் ஒரு கேல்குலேஷன். இதே சப்போஸ் நீங்கள் ஜுவல்லரியாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, நான் ஜுவல்லரி எடுக்க போகிறேன்னா அதுக்கு என்ன கேல்குலேஷன் பார்க்கலாம். நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக எடுக்க போகிறீங்க, மினிமம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிலோ 10க்குள்ளே போங்க. ஏன்னா வந்து நீங்கள் கையிலேருந்து காசு கொடுத்து வாங்க போகிறீங்க, வேஸ்டேஜ் வந்து நம்ம நிறைய காசு போட்டுறக்கூடாது. மினிமம் வேஸ்டேஜில் நிறைய ஐட்டம் இருக்குது. பேங்கிள் தான் வந்து 3-4%லேருந்தே இருக்குது. செயினும் அதே மாதிரி வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ்லேருந்தே இருக்குது. நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறத வந்து பேங்கிள், செயின் அந்த மாதிரி போங்க. நீங்கள் ரிங்கு, இயரிங்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 15%, 18% போடுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்காதீங்க. இந்த பேங்கிள், செயின் அது இல்லாமல் அவங்க கடையிலே போனீங்கன்னா உங்கள்கிட்ட எது லோயஸ்ட் வேஸ்டேஜில் இருக்கிற ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம் வாங்க. ஏன்னா கையிலேருந்து காசு கொடுத்து வாங்க போகிறோன்றதை முடிவு நீங்கள் வாங்குங்க. இப்போ ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா 13 கிராம் எடுக்கலாம். 13 கிராம் இன்ட்டு 6,700 பார்த்தீங்கன்னா 87,100 ருபீஸ் வருது. இதே 10% வேஸ்டேஜ் ஐட்டம் எடுத்திங்கன்னா 8,710 ருபீஸ். இதெல்லாம் வேஸ்ட்டாக போகிற சார்ஜஸ் தான், நம்ம கையிலேருந்து காசு போகுது. இந்த 87 வந்து இந்த ஜிஎஸ்டி 3% கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 2,874. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 98,684 ருபீஸ் வருது. நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,315. ஏன் நான் பேலன்ஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுக்க போகிற ஜுவல்லரி வந்து 10% மேலேயும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த 13ன்றது 13.2, 13.3 அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால தான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். கரெக்டான ஃபிகராக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற கிராம்ஸ்க்கு ரவுண்டாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேலன்ஸ் அமௌண்ட் வச்சுருப்பேன். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து வாங்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து அட்வான்ஸ் புக்கிங் போகிறீங்க, பிளானுக்கு ஒன் டைம் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சேவிங் பர்பஸ்க்காக தான் வாங்குகிறேன், எனக்கு வந்து இப்போ ஜுவல்லரி தேவையில்லை, நான் ஃப்யூச்சர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். இப்போ நீங்கள் 1 லேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, அவங்கக்கிட்ட டெபாசிட் பண்ணும்போது இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6,700 இருக்குது. நீங்கள் அப்படியே கொடுத்தா அவங்கக்கிட்ட வந்து கிராமாக அப்படியே கன்க்ளூட் பண்ணி தந்துடுவாங்க. அப்போ கிராமாக பார்த்தீங்கன்னா 14.925 கிராம்ஸ் வருது. இந்த கிராம்ஸை வந்து நோ வேஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி 3% நம்ம தான் கட்டணும். கண்டிப்பாக எல்லா ஸ்கீம்லேயும் வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். இது வந்து ஆஃப்டர் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கட்ட போகிறதுனால 3,000 வந்து நம்ம அப்போ வந்து எடுத்துகிட்டு போனால் போதும். இப்போதைக்கு கையிலேருந்து கொடுக்க தேவையில்ல. கொடுக்குற கிராமுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து அவங்க ஒரு பாண்டு மாதிரி இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்றைக்கி ரேட் புக் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ஆஃப்டர் 11 மந்த்ஸ் வந்து எடுத்திங்கன்னா நோ வேஸ்டேஜில் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு தருவாங்க. நீங்கள் அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எந்த ஒரு வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜுவல்லரி வாங்குறதுலையும் காயின் வாங்குறதுலையும் இந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறதுலையும் எவ்வளோ கிராம்ஸ் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதா இருந்துச்சுன்னா 14.5லேருந்து இல்லைனா 14 கிராம்ஸ் வரும். இதே ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் 13 கிராம்ஸ் வரும். இதே நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் அட்வான்ஸ் புக்கிங்லலாம் போட்டிங்கன்னா
14.925 கிராம்ஸ் வருது. இதில் வந்து எது நமக்கு வந்து ஸ்மார்ட் மூன் பார்த்து நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணி 14.925 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் நான் இப்போ கோல்டு வச்சு நான் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும், இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நான் வாங்குறதுக்கு, இன்றைக்கி ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு தானே நான் வந்து வச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து நகை அடகு வச்சாச்சு ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக என்ன பெனிஃபிட் பார்த்து தான் வாங்கணும். சும்மா வந்து கண்ண மூடி காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வேஸ்டேஜ்லாம் கொடுத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். இந்த 13 கிராம்ஸ்க்கே வந்து 8000 ரூபாய்க்கு மேலே போச்சு. 8000 ரூபாய்க்குனா 1.5 கிராம் வரைக்குமே வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம தரோம். அது மாதிரி பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்கீம்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் எப்படி லாபமாக நஷ்டமாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டை வந்து அதில் 1 லேக் வச்சுருக்கேன், வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து மாதம் அவங்கக்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பே பண்ணிகிட்டே வாங்க. இயர்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து 8000க்கு வரும். நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 8000க்கு வந்து சரி பரவாயில்ல, நம்ம இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம். ஆனால் யாராலையும் நகையை வச்சு மீட்ட முடியும்னா இந்த மாதிரி தான் போங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனே நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லிவிட்டு இதை செய்யுங்க. நீங்கள் தனியாக முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து உங்கள்கிட்ட வருமானம் வந்துச்சுன்னா சரி, வருமானம் வராமல் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை வச்சிங்கன்னா அதை மீட்டுறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு முடிவே இல்லாமல் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு செஞ்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டைமில் காசு இல்லைன்ற டைமில் நீங்கள் வந்து இப்போலாம் வந்து கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு பாருங்கள். நீங்கள் அடகு வச்ச நகையை வந்து அப்படியே வந்து விட்டுறாதீங்க, மீட்கிறதுக்கு பாருங்கள். அது இல்லாமல் ஆர்பிஐயில் என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஜுவல்ஸ் வச்ச நகையை நீங்கள் மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 இயர் கட்டலை அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து மறு அடகுன்னு சொல்லி அதை வந்து நமக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து நம்ம கொடுத்துருவாங்க. இப்போலாம் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஜுவல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும் 1 இயர்க்குள்ளே அப்படின்ட்டு வர ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் லோனுக்கு போங்க, தெரியாமல் வந்து போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு லோன் பற்றி நான் எப்படி கேல்குலேஷனோட சொல்கிறேன், என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.